தக்கார் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வணிகர் அணி முதன்மை செயலாளர் செல்லதுரை நம்மளோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? திமுகவோடு கூட்டணி இருக்கீங்க, தொடர்ந்து மற்ற கட்சிகள் உங்களை வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது திமுகவோடு தொடர்ந்து கூட்டணி இருக்கிறது காரணம் என்ன? இல்லை, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இன்றைய நிலைப்பாடு, நேற்றைய நிலைப்பாடு, நாளை நிலைப்பாடுன்றதே இல்லை. எப்பவும் ஒரே நிலைப்பாடு தான். அது ஒரு சமூக நீதியை மையப்படுத்தின ஒரு இயக்கம், சமூக இயக்கம், சமூக விடுதலை இயக்கம். தலைவர் அடிக்கடி சொல்லுவார், நாங்கள் அதிகாரத்தை நோக்கி நகரணுங்கிறது தனிப்பட்ட நபர்களை மையப்படுத்தி இல்லை. என்னை நம்பி இருக்கிற அந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட பிரதிநிதிகளை தலைவர்களாக உருவாக்கணும், அவர்களை அந்த தலைவர்களாகவே அதிகார மையத்தை நோக்கி நகர்த்தணுங்கிறது தான் இலக்கா நோக்கி செயல்பட்டு இருக்கிறாரு. அது எப்படின்னா, இப்போ மற்ற ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குற இல்லை அங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்களுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த பையங்களை படிக்க வைக்கிறதுல கூடுதல் கவனம், அக்கறை, நிறைய எஃபர்ட்லாம் போடணும். அந்த பையங்க எழுத்தறிவு கூட இல்லாமல் இருப்பாங்க, வறுமை கோட்டில் இருப்பாங்க, தாய் தகப்பங்க படிக்காமல் இருப்பாங்க. இந்த புற காரணங்கள் எல்லாம் சேர்த்து அவங்கள உருவாக்குறது தான் பெரிய சவாலான விஷயம். அப்படி ஒரு அரசு வாத்தியாருக்கு இருக்கிற அந்த மாணவர் உருவாக்கல் இருக்கிற சிக்கல் எப்படியோ, அரசியல் தளத்தில் அண்ணன் டாக்டர் திருமாவுக்கு இருக்கிற சிக்கல் அது மாதிரியான சிக்கல். நாங்கள் எல்லாருமே முதல் தலைமுறை அரசியல்வாதிகள். எங்களுடைய அப்பாவோ தாத்தாவோ பெரிய அரசியல்வாதி இல்லை, அவருமே முதல் தலைமுறை அரசியல்வாதி. அவராக உருவாக்குனவர், சுயம்பு. அவர் ஒரு பெரிய இயக்கத்தை கட்டமைச்சு அதை பெரிய கொள்கையை சமரசம் இல்லாமல் இது வரைக்கும் நடத்திட்டே வந்துட்டு இருக்கிறாரு. தேர்தல் அரசியலில் நாங்கள் திமுகவோட கரங்கோக்கிறதுக்கு நீங்கள் ஏன் அப்படியே இருக்குதுன்னு கேட்டதுக்கு என்ன காரணம்னா, சமூக நீதியை மையப்படுத்தி இன்றைய சமகால அரசியலில் மற்ற கட்சிகளை விட இணைத்தி பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய துருப்பு சீட்டாக இருக்கிற கட்சியாக நாங்கள் திமுகவை பார்க்குறோம். அதில் சமரசமெல்லாம் இருக்கிறாங்க. நமக்கு பிடிச்சிக்கிட்டு இப்போ ஏறுற அந்த ஒரு ஏணியாக, ஒரு ரோப்பாக அதை நாங்கள் பயன்படுத்த பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி தேமுதிக இருக்கும் பொழுது ஒரு மூன்றாவது அணியாக உருவாக்கி அதற்கு திரும்பவும் சேர்ந்து இருந்ததை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு டிவிக்கு அந்த மாதிரி தான் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுதும் நகராத காரணம் என்ன? இல்லை, அது பரிட்சாத்தமான ஒரு முடிவு. நாங்கள் 2016 மக்கள் நல கூட்டணி எடுத்து பார்த்தோம். மக்கள் அதுக்கு அங்கீகரிக்கலை. ஆனால் தலைவர் அந்த கூட்டணி அப்படியே தொடரணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டார். ஆரம்ப காலத்தில் தோல்வி இருந்தால் கூட கடந்த அப்படியே நம்ம பயணம் பண்ணும்போது மக்கள் அதை அங்கீகரிப்பாங்க, ஒரு அதிமுக திமுகவுக்கு மாற்றான ஒரு அணி அமைய நம்பினார். ஆனால் மற்ற தோழமை இயக்கங்கள்கிட்ட அதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்து செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தனால அது பெரிய ஒரு தோல்வியாக முடிஞ்சு போச்சு. அது எங்களுக்கு ஒரு படிப்பினை. அதை தாண்டி நீங்கள் இப்போ தாவேகாவோட இணைஞ்சு பயணம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பேசுறது என்னென்னா, விஜய் ஒரு நல்ல நடிகர், அவர் அரசியல் தளத்துக்கு வந்திருக்கிறார், வாழ்த்துக்கள். ஆனால் சமூக களத்தில் அரசியல் நிலைப்பாட்டில் களத்துக்கு வராத, மக்கள் பிரச்சனையில் உடனுக்குடனே கருத்து தெரிவிக்காத, மக்களோட இணங்கி செயல்படாத ஒரு செயல்பாட்டாளரால் அது வெற்றியடைய முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அவருடைய நடிப்பு தொடர்பான கவர்ச்சி, அந்த மக்களை திரள்ற மக்கள் அவங்க அது வாக்கா மாறுவாங்களா, அது கொள்கை சார்ந்த நிலையான இயக்கமாக இருக்குமா அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். இன்னும் நிறைய அவருக்கு அவகாசம் இருக்குது. அவர் வரும்போதே ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்கிறது நாங்கள் எழுப்பின முழக்கம்தான், எங்களுடைய முழக்கம்தான். ஆனால் யார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தரணும்னா, யாரால ஆட்சி அமைக்க முடியுமோ, மக்கள் செல்வாக்க, மக்களுடைய அந்த வாக்கை பெற்று, யார் அங்கீகாரத்தை பெற்று அந்த ஆட்சி அதிகாரத்தை போவாங்களோ அவங்க சொன்னால் அது சாத்தியமாக இருக்கும். கடந்த காலங்களில் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக மாறி மாறி இருக்கிற திமுகவும் அதிமுக அந்த நிலைப்பாட்டுக்கு வரணும். ஆனால் அவங்க இது வரைக்கும் அந்த மாதிரியான நிலைப்பாட்டுக்கு வரல. இல்லை, திமுகவோடு நல்ல இணக்கமாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை ஏன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு ஏன் வலியுறுத்தலை? அதாவது இன்னைக்கு தாவேகா அழைப்பு விடுக்குது. அப்படி இருக்க சூழ்நிலையில் இதை கொடுத்து தான் ஆகணும்னு ஏன் கொடுக்க முடியல? உங்களால் அழுத்தம் கொடுக்க முடியலன்னு கேட்குறேன். அதுதான் தாவேகா கொடுக்குற அந்த வாக்குறுதி இருக்கு இல்லையா, அது சின்ன பிள்ளைங்க பேசுகிற விஷயம். அது ஏட்டு சுரக்காது. அது அவர் ப்ரூவ் பண்ணும் போது அன்ப்ரூவ்டு ஓட்டு தான் அவர்கிட்ட இருக்கு, இன்னும் நிரூபிக்கலை. ஆரம்ப காலத்திலே வரும்போதே ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு அவர் பேசுகிற அந்த விதம் ஒரு இம்மெச்சூர்டு பொலிட்டிஷியனாக அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் நாங்கள் பார்க்குறோம் அவரை. அவர் அதை ப்ரூவ் பண்ணி எப்போ பேசியிருக்கணும் இந்த வார்த்தையை அப்படின்னா, ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு நம்பகமான ஒரு சூழலை அவர் உருவாக்கி இருக்கணும். அவர் களத்துக்கு வந்திருக்கணும். கடந்த காலங்களில் கரூர் சம்பவமாக இருக்கட்டும், அதில் இஷ்யூ பேசிஸ் அவரோட ரியாக்ஷன் இருக்கட்டும், உடனுக்குடனே அவர் பதில் சொல்றது தயங்குறாரு. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பாஜகவை ரொம்ப மென்மையாக கையாளுறாரு. இப்பதான் சமீப காலமாக தான் அதிமுக கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு நிலைப்பாடு தெளிவாக இல்லாத மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது.
அதை தாண்டி அவர் கூட இருக்கிறவங்க ஆதவர்ஜனா இருக்கட்டும், நிர்மல்குமார் இருக்கட்டும், அருண்குமார் இருக்கட்டும், இவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே பாஜகவோட பின்னணியா, ஒரு சமூக நீதி புரிதல் இல்லாத ஒரு பின்னணியா இருக்கிற மாதிரி நாங்க வந்து அதை உணர்றோம். அந்த அடிப்படையில் நாங்க விஜயை வந்து ஒரு எங்களோட நம்பகத்தன்மையை அவர் இன்னும் பெறலைங்கிற மாதிரி பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நாங்க போய் அவர்கிட்ட போய் இந்த ஸ்டேஜ்ல அவர் பேசுற அந்த வார்த்தை வந்து பொருந்தாத பேச்சு. ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குங்கிற அந்த தாவகோட பேச்சு வந்து ஒரு பொருந்தாத பேச்சு. அதனால அவர் வந்து நாங்க நினைக்கல அவர் ஆட்சியிலையும் அதிகாரத்தையும் பங்கெடுக்கிற அளவுக்கு, ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு வாக்கு வங்கி அவர் வாங்கிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. இப்ப நீங்க யாருமே போய் அவர்கிட்ட கூட்டணி வைக்காததோட அந்த விஷயத்தையும் பார்த்துக்கிட்டா மற்ற சக அரசியல் கட்சிகளோட பார்வையும் அந்த அளவுல தான் இருக்குது. அவருடைய அந்த கவர்ச்சி அரசியல் வந்து வாக்கு வங்கியா மாறுமா, மக்களுடைய அபிமானத்தை பெறுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அந்த இதுல நாங்க வந்து அவரை வந்து நாங்க பெரிய விஷயமா அரசியல் சக்தியா நாங்க பார்க்கல. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் என்ன பிரச்சனை? அதாவது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே இருந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் முரடு பிடிக்கிறதுல என்ன காரணம்? ஆரம்பகால அரசியல்ல வந்து தமிழ் தேசிய அரசியல்ல வந்து நாம ராமதாஸ் ஐயா கூட டாக்டர் திருமா ஒன்னா கரங்கோத்தவர் தான். பழ நெடுமாறனா இருக்கட்டும், அன்றைக்கு இருந்த திமுக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்கட்டும், சார் கம்யூனிஸ்ட் இதில் ஈழ பிரச்சனையை நாங்கள் மையப்படுத்தி பண்ணும்போது அந்த இதில் நாங்கள் ஒரு ஒத்த கருத்தில் இருந்தோம். இந்த வேவ் லென்த் எங்களுக்கு செட் ஆயிருந்துச்சு. அப்படி நாங்கள் ஒன்றா கரங்கோத்து இருந்தோம். அவரும் எங்களோட இணைஞ்சிருந்து நிறைய அம்பேத்கர் சிலைகள்லாம் அவர் திறந்திருந்தார். அவருடைய பணிகள்லாம் பாராட்டி இடைக்காலத்தில் வந்து இடைநிலை சமூகம் வழிநடத்துகிற ஒரு அரசியல் இயக்கம் அம்பேத்கர் சிலையை இந்த அளவு வைக்கிறது வந்து சமகால அரசியல் அது பெரிய ஒரு புதுமையான விஷயம். ஐயா வந்து திமுக அதிமுக ஒரு மாற்று சக்தியாக வளர்ந்து வந்துருவாரு இருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் அப்படி பயணம் பண்ணோம். அந்த இசைவான ஒரு இணக்கமான ஒரு கருத்தியல் புரிதல் எங்கிட்ட இருந்துச்சு. அப்படித்தான் நாங்க வந்து அவருக்கு தமிழ் குடிதாங்கிற பட்டம் எல்லாம் கொடுத்து நாங்க அவரை வாழ்த்தி அவரை வந்து நாங்க நேசிச்சோம். ஆனா அவரோட பார்வை இந்த தமிழக அரசியல்ல தன்னை முன்னிறுத்தி இல்ல தன்னோட பையனை முன்னிறுத்தி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்றதுக்கு அவர் ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து தலித் அல்லாதோர் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பு தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு உருவாக்கி மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன், அதாவது இந்துக்கள் அல்லாதவர் அப்படிங்கிற பார்வையை பாஜக முன்னெடுத்து அந்த மெஜாரிட்டி இந்த மைனாரிட்டி அப்படிங்கிற அந்த அரசியலை போலியா இந்துக்கள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி, அந்த இந்துத்துவாவை மறைச்சு இந்துக்கள் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நாம் இந்துக்கள் நமது நாடு அப்படிங்கிற அந்த போலியான ஒரு உணர்ச்சியை தூண்டுற விஷயம், உணர்வுபூர்வ விஷயங்கள் தூண்டுற விஷயத்த அதை முன்னிறுத்தி அவங்க மத அரசியல் பண்ற மாதிரி ஐயாவுக்கு வந்து பெரும்பான்மையா தலித் அல்லாதவர் அப்படிங்கிற ஒரு கணக்கு, ஒரு சோசியல் இன்ஜினியரோட ஸ்ட்ராட்டஜி. அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா தலித்துல ஒருங்கிணைச்சாலே 20% 23% இருப்பாங்க. தலித் அல்லாதவர்கள் வந்து 80% 82% இருப்பாங்க. அப்ப அவங்களை ஒருங்கிணைச்சா நாம வந்து இந்த ஆட்சியை நோக்கி நகர்ந்துடலாம், இவங்களை பொது எதிரியா கட்டமைச்சா அந்த இது வந்து சரியா வந்துடும் ஒரு கணக்குல வந்து அவர் வந்து நாடக காதல் அப்படிங்கிற வார்த்தையை பேசி எப்படி பாஜக மத அரசியல் பண்ணிச்சோ அதே மாதிரி ஒரு சாதியை மையப்படுத்தி அரசியல் பண்ணி எங்கள்ட்ட இருந்து விலகிறாரு. அந்த நேரத்துல எங்களோட தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து அவர் ஒருங்கிணைக்கிற மாதிரி நாங்க தலித்துகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு தலித் தலைவர்களை பார்த்து நாங்க போகல. அவர் சாதி தலைவர்களை தேடி போன நேரத்துல நாங்க தலித்து அந்த சாதிய எண்ணங்கள் உள்ள இல்ல அந்த நோக்கத்தில் இருக்கிற மாதிரியான மற்ற இணக்கமா இருக்கிற இல்ல அம்பேத்கரை தூக்கி வச்சுட்டு இருக்கிற அம்பேத்கரை தேடி சாதிய கண்ணோட்டத்தில் நாங்க அணுகல. அப்ப நாங்க வந்து ஐயா நல்லகண்ணு பார்த்தோம், முத்தரசனை பார்த்தோம், ஜி ராமகிருஷ்ணனை பார்த்தோம், கலைஞரை பார்த்தோம். வாய்ப்பு இருந்தா அம்மையார் ஜெயலலிதாவே பாக்குறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நாங்க பார்ப்போம்னு சொன்னோம். காங்கிரஸ் அணுகணும். அரசியல் தலைவர்களா பார்த்து அரசியலா ஒருங்கிணை நாங்க முயற்சி பண்ணோம். அவர் சாதியா ஒருங்கிணைஞ்சாரு, நாங்க அதுல இருந்து மாறுபட்டு அரசியலா ஒருங்கிணைஞ்சோம். அதுதான் பாமகவுக்கும் விசிகாவுக்குமான இடைவெளி. நான் அவர் சாதியை மையப்படுத்தி அரசியல் பண்ற சாதி கட்சியா இருக்கிறாரு, நாங்க சாதி ஒழிக்கணுங்கிற மையத்துல இருக்கிற அதை மையப்படுத்தி செயல்படுற ஒரு சமூக நீதி கட்சியா நாங்க இருக்கிறோம். அப்ப நேர் எதிரான துருவத்துக்கு அவர் போயிட்டாரு. இதுல இருந்து நாங்க என்ன புரிகிறோம்னா எங்களோட அடித்தட்டு மக்கள் வந்து கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. அதனோட இதுதான் மரக்காணம் அந்த கலவரம், நாயக்கன் கோட்டையில ஏற்பட்ட திரும்பூர்ல ஏற்பட்ட அந்த எரிப்பு, திருநாள் கொண்டச்சேரி தேர் எரிப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஆணவ படுகொலைகள், அந்த திவ்யா இளவரசன் சம்பவம், இப்படி வரிசையா அந்த விதை தான் முளைச்சு மரமாகி ரொம்ப பெரிய பாதிப்பை வந்து சமூக நீதி களத்துல வந்து சமத்துவ அரசியலை டேமேஜ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த அதுக்கு விதை போட்டவர், அதை ஊக்கப்படுத்தினவர், அதுக்கு வந்து அடிக்கல் நாட்டினவர் பாத்தீங்கன்னா ராமதாஸா இருந்தார். இந்த இதுல இருந்து தான் ஒரு 14 வருஷத்துக்கு முன்னால நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம். எந்த காரணத்தை கொண்டும் மதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்கிற பாஜகங்கிற ஒரு சனாதன சக்திக்கு எதிராகவும் அந்த சாதியை மையப்படுத்தி அரசியல் செய்கிற பாமகவுக்கு எதிராகவும் நம்ம வந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கு. சமூக நீதி காலத்தில் நம்ம இருக்கணும்னா இந்த கொள்கையில் நம்ம சமரசம் இல்லாமல் செயல்படணும். ஆக
இவங்க கூட நம்ம ஒரு நாளும் கூட்டணி வைக்கக்கூடாது. அதுபோக இவங்க இடம்பெற கூட்டணியும் நம்ம இடம்பெற மாட்டோம் அப்படிங்கிறத ஒரு பொது மேடையில சொன்னாரு. அதை கடைபிடிச்சிட்டே வந்திருக்கிறாரு. கடைநிலை தொண்டன் வரைக்கும் அதே மனநிலை இருக்கிறான். இன்றைக்கு தேர்தல் வெற்றி தோல்விங்கிறத கணக்கு அந்த அந்த கணக்குல நாங்க பார்த்து பாமக வந்தா இத்தனை ஓட்டு வருமா, இத்தனை பெர்சன்டேஜ் வருமா, அந்த கால்குலேஷன் மட்டுமே எங்களுக்கு எப்பவுமே கிடையாது. தேர்தல் கணக்கு மட்டுமே கிடையாது. எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம். இப்போ ராமதாஸை பொறுத்தளவு ஒரு தனி ஆளா நிற்கிறார். அன்புமணி ராமதாஸ் வந்து அதிமுகல போயிட்டாரு. இப்போ இது வந்து நீங்க ஒரு வாய்ப்பு வந்து திமுகல அவர் சேர்றதுக்கு கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு பட்சம், இது வந்து அவருக்கு ஒரு மாறுபட்ட ஒரு நிலைப்பாடு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்கும் இல்லையா? ராமதாஸ் ஐயாவுக்கா? இல்ல, அது வந்து கட்சி வந்து பெரிய லெவல்ல நீங்க அந்த கொள்கை புரிதலுக்காக அவங்க 2 பேரும் சண்டை கொடுக்கல. அப்பா எடுத்த கொள்கை எனக்கு மாறுபட்டு அதுல இருந்து மாறுபட்டு நான் வேற இயக்கம் கண்டுட்டேன் அப்படின்னு அவர் சொல்லல. இல்ல, பையன் வந்து கொள்கை புரிதலோட இருக்கிறாரு, அதனால நான் வந்து இங்க நான் ரிட்டர்ன் பண்றேன்ற மாதிரி இவர் வந்து ஸ்டாண்ட் பண்ணல. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு விஷயம் வந்து குடும்ப விஷயம். அப்பாவுக்கு பையனுக்குமான குடும்ப விஷயம். அது இன்னைக்கு வந்து தொண்டர்கள் மதத்தில வந்து 2ஆ பிரிஞ்சு இருக்காங்க. நாளைக்கு ஒரு நொடியில அவங்க சேர்ந்துருவாங்க. அப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லியாச்சுன்னா அங்க பிரச்சனை வேற, பேசுறதுக்கு வேற ஒன்றும் வேலை இல்லைங்க. நம்ம குடும்ப பிரச்சனை பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்னு சந்திச்சா அந்த பிரச்சனை அவங்களுக்கு தீர்ந்து போயிடும். நாங்க அதுக்குள்ள தலையிட விரும்பல. எங்க தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்க பாமகவில் இப்ப ஏற்பட்ட பிரிவு பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறப்ப, அது அப்பாவுக்கும் மகனுக்குமான குடும்ப விஷயம். அந்த இயக்கத்தை உருவாக்குனவர் அவரு, ரொம்ப கஷ்டப்பட்டவர் அவரு, கடினமான உழைப்பாளி அவரு. அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது. அவரோட வயதை காரணம் காட்டி அப்பா சொல்றதை கேட்டு இணக்கமா இருந்து சேர்ந்து செயல்படணும். பாமக வந்து வலுவா இருக்கணும். அதுதான் அந்த மக்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு தான் சொன்னமே தவிர இது வந்து அவ்வளவுதான். அதை தாண்டி அதை பத்தி யோசிக்கிறது எங்களுக்கு விஷயம் இல்லை. அதை தாண்டி பாமக வேற அல்லது ராமதாஸ் ஐயா பாமக வேற, அன்புமணி ராமதாஸோட பாமக வேறங்கிற மாதிரி பிரிச்சு பார்க்கறதுக்கு கொள்கைகளை வந்து அவங்ககிட்ட வந்து எந்த விதமான மாறுபாடும் அதை பத்தி அவங்க பேசவே இல்லை. ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் 2 ஒண்ணுதான். அதனால எந்த பாமக வந்தாலும் நாங்க அது வந்து பாமகங்கிற ஒரு கட்சியாவோ இல்ல ராமதாஸ் ஐயாங்கிற தனிப்பட்ட நபராவோ பார்க்கல. அந்த கருத்தியல் அவங்க எடுத்து செயல்படுற அவங்களோட கோட்பாடு அதுல மாற்றம் அப்படின்னு அறிவிச்சு நான் அதுல இருந்து தவறான முடிவு எடுத்துட்டேன். அதை நான் அந்த இது வந்து நான் எடுத்த முயற்சி வந்து தவறான முயற்சி, அதை நான் வருத்தப்படுறேன், நான் அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை செஞ்சு அவங்க பேசுறதுக்கு வழி இல்லை. ஏன்னா சாதி ஒரு அழகிய சொல் அப்படிங்கிறாரு ஐயா அவர் நம்ம அன்புமணி ராமதாஸ். நம்மோட ஐயா வந்து தோலை உயர்த்தி இப்படி ஒரு மனு சொல்றாரு. இதுதான் நான் சத்திரியர்னு சொல்றாரு. அடிப்படையாவே அவங்க வந்து இயல்பா ஊறி போயிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ரத்தத்திலே ஊறி போய் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கு ஊறி போன விஷயமா இருக்கு. அதை அவங்க மாற மாட்டாங்க, மாத்திக்க மாட்டாங்க. அப்படிதான் அந்த சமூகத்தை அவங்க கட்டமைக்க விரும்புறாங்க. இதுல விழிப்பா இருக்க வேண்டியது யாருன்னா அந்த பாட்டாளி மக்களும் அதுல வர இளைஞர்களும். காலங்கள் எவ்வளவோ மாறி இருக்கு, எவ்வளவு படிப்பினை தந்திருக்கு, நிறைய கல்வியை தந்திருக்கு, சமூக புரிதலை தந்திருக்கு. அதனால இந்த ஒரு பிறப்பின் அடிப்படையில ஒரு சாதிய மையப்படுத்தி ஒருத்தனை மதிப்பீடு செய்யக்கூடாது. ஒருத்தரோட தகுதியின் அடிப்படையில தான் மதிப்பீடு செய்யணும். தகுதிங்கிறது கல்வியா இருக்கலாம், இல்ல பொருளாதாரமா இருக்கலாம், இல்ல வயதா இருக்கலாம். இந்த அடிப்படையில ஒருத்தரை வந்து மதிப்பீடு செய்யறது தான் சரியா இருக்கும். பிறப்பின் அடிப்படையில இந்த சாதியை இப்படித்தான் மதிக்கணுங்கிற வந்து மனித உரிமை, மனித மாண்புக்கு எதிரானது அப்படிங்கிற விஷயம். இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது, ஒரு சமத்துவ சமுதாயத்துக்கு எதிரானது, ஒரு பகுத்தறிவு சார்ந்த சமுதாயத்துக்கு எதிரானது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஜனநாயக பார்வை இருக்கணும், ஒரு சமூக நீதி பார்வை இருக்கணும். இந்த 2 பார்வையில இருந்தும் ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ரொம்ப தூரம் பயணம் பண்ணிட்டாங்க. நாங்க அதுல இருந்து மாறாம நிக்கிறோம், தெளிவா இருக்கிறோம், ஒரே மாதிரி இருக்கிறோம். அதனால எங்களோட இணைஞ்சு வேலை செய்யறதுக்கு இல்ல நாங்க இணங்கி போறதுக்கு, பாமக இணங்கி போறதுக்கு இந்த காலத்துல இல்ல, எந்த காலத்து வாய்ப்பு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. தேமுதிக இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கு. அதிமுகவா திமுகவா அப்படின்ற ஒரு சூழல். அவங்க அந்த ஒரு வேட்புமனு வாங்கறதுக்கு கூட அங்கே வந்து விருப்ப மனு வாங்கறதுக்கு கூட ஆட்கள் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, தேமுதிக சொல்லும்போது பாமக பத்தி நம்ம எல்லாரும் பேசணும். இப்ப தேமுதிக கேட்குறீங்க. விஜயகாந்த் இருக்கும்போது இருந்த தேமுதிகங்கிறது வேற. அது வந்து ஒரு அவரோட செயல்பாடு அல்ல அவர் மேல உள்ள கரிஸ்மா, ஒரு ஈர்ப்பு, அதை வச்சு அந்த வந்தவங்க அவர் அதை கட்டமைச்சிருந்த விதம், எதிர்கட்சியா இருக்கிற அளவுக்கு கட்சியை வளர்த்த விதம், அதெல்லாம் விஜயகாந்த் அவர் வந்து நோய்வாய்ப்பட்டதோடய அது ஒரு தேய்மானம் ஆரம்பிச்சு போச்சு. இப்ப சமீபத்தில் அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து சுத்தமா அதுல வந்து ஒரு பெரிய மக்கள் சக்தியா அதை நம்ம பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கு. அந்த அம்மா பிரேமலதா வந்து அதை உணர்ந்தாங்களான்னு தெரியல. அதை தாண்டி இப்ப அவங்க என்ன சொல்லிருக்கணும், எங்களோடு இணக்கமா, எங்களோட கொள்கை கோட்பாடுக்கு இணக்கமா இருக்கிற திமுகவோடு நான் கூட்டணி வைக்க போறோம், இல்ல எங்களுக்கு சரியா இருக்கிற எங்க எண்ண ஓட்டங்கள் சரியா இருக்கிற அதிமுகவோடு நாங்க கூட்டணி வைக்க விரும்புறோம், திமுக இந்த காரணத்துக்காக வெறுக்கிறோம், இல்ல அதிமுக இந்த காரணங்களுக்கு வெறுக்கிறோம்னு சொல்லி ஒரு அரசியல் நிலைப்பாட்டை சொல்லி கூட்டணி வைக்காத மாதிரி பேசினா
அது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு அழகு. ம். அது ஒரு நம்பகத்தன்மை தரும். எங்களுக்கு யார் வந்து மரியாதை கொடுப்பாங்களோ, எங்களுக்கு யார் அதிகம் சீட்டு தருவாங்களோ அப்படின்னு பேசுறது வந்து ம். தேர்தல் கணக்கு வழக்குது ஒன்லி த கால்குலேஷன். அந்த கணக்கீடு மட்டும். கொள்கை எங்க போச்சு? கோட்பாடு எங்க போச்சு? உங்க கட்சிக்கான நோக்கம் என்ன? உங்கள நம்பி யார் இருப்பா? அதனுடைய வெளிப்பாடு தான். அத உள்வாங்குனது தான் இப்போ அவங்களோட விருப்ப மனு வந்து வாங்குறது கூட அவங்க தொண்டர்களே இல்லாத நிலைமை. இந்த அணுகுமுறைய வந்து சகோதரி பிரேமலதா வந்து மாத்துனா அவங்களுடைய கட்சிக்கு நல்லது. அப்படி இல்லன்னா தேஞ்சு தான் போகும். ராமதாஸ் எடுத்த ஸ்டாண்ட் எப்படி தப்பா போய் நின்னுச்சோ, அதே மாரி விஜயகாந்த் கட்சியும் அந்த அம்மையோட நம்ம இவங்க பிரேமலதாவோட செயல்பாட்டுனால ஒரு சரிவை நோக்கி சந்திக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. இன்னைக்கு இருக்கக்கூடிய விசிகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி மீது ஒரு குற்றச்சாட்டு, கடுமையான ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டிருக்கு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இருபுறமும் சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு பேட்டியில் எப்படி வந்து அங்கே வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க, இது சாத்தியக்கூறு கிடையாது. நிறைய விஷயங்கள் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் தொகுதி மக்களுக்கு சாதகமாக அவர் சொல்கிறாரு. அங்கே வந்து ஒரு அமைச்சர் தான் போயிட்டு அந்த ஹெலிகாப்டர் இதையே துவக்கி வைக்கிறாரு. எல்லாமே கிளியராக இல்லைனா ஒரு அமைச்சர் எப்படி கலந்துக்க முடியும்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு நடுவில் தலைமை செயலகத்தில் சந்தித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மீது ஒரு புகாரை வந்து கொடுக்கப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு எம்எல்ஏங்கிற முறையில் அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி. அவருக்கு கீழே உள்ள நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி அந்த நிலைமையில உள்ள அங்கே உள்ள நிர்வாகிகள், அங்குள்ள மக்கள் வந்து எழுப்பின கேள்வியின் அடிப்படையில் இவர் வந்து அவங்கள்ட்ட பேசலை. யாரு சம்மந்தப்பட்ட அந்த ஹெலிகாப்டர் அந்த உரிமையாளர்கிட்ட அதை நடத்தினவங்கள்ட்ட போய் நேரடியாக போய் கேட்டு சண்டை போட்டு இல்லை ஃபோன் பண்ணி அது மாதிரி எதுவும் பிரச்சனை பண்ணல. அவர் வந்து முறையாக கலெக்டர்கிட்ட தான் கேட்டார். அந்த கேள்வி தான் வந்து அவங்களுக்கு இடைஞ்சலா இருந்துச்சு. அமைச்சர் கலந்துக்கிட்டாருங்கிற விஷயத்துக்காக ஒரு மக்கள் பிரதிநிதி மக்கள் எழுப்புற கேள்வியை கேட்காம இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் கேட்டாரு. ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி அவர் ஒரு போன் கால் மூலமாவோ இல்ல ஒரு ஆள் அனுப்பியோ இல்ல ஒரு நேரடியாவோ இவர்கிட்ட வந்து பணம் பெற முயற்சி பண்ணாரு அப்படின்னு இருந்ததுன்னா இவங்க வந்து அதை வந்து தயங்க தேவையில்லை. நேரடியாக காவல்துறையில புகார் கொடுத்துருக்கலாம். இல்ல, அவங்க தயங்கவே இல்லை. அப்பாவை சந்திச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு பணம் கேட்டு மிரட்டினாருன்னு தான் கொடுத்துருக்காங்க. புகாரே அதுதான். அதுதான் அரசியல் நோக்கம் கொண்டு சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க யாரை போய் பார்க்கணும்? காவல்துறை தான் பார்க்கணும். அவங்க ஒரு பப்ளிக், அவங்க அனுமதி வாங்கி வச்சு நடத்துறாங்க. இவர் முறைகேடா வந்து அங்க செயல்படுறாரு இல்ல மிரட்டுறாரு அப்படின்னு சொன்னா சம்பந்தப்பட்ட காவல்துறையை வந்து அணுகி வந்து ஒரு லோக்கல்ல இன்ஸ்பெக்டர் வந்து பயந்துருவாரு இல்ல டிஎஸ்பி பயந்துருவாரு அப்படின்னா அவங்க எஸ்பிட்ட வந்து ஒரு புகார் கொடுத்துடலாம். அந்த எஸ்பி வந்து சரியா நடவடிக்கை எடுக்கலங்கிற மாதிரி இருந்ததுன்னா கோர்ட் இருக்கு. அவங்க வந்து காவல்துறை அணுகல, அந்த நீதிமன்றத்தையும் அணுகல, நேரடியா போய் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக இப்ப அப்பாவை தலையிட்டு என்ன செஞ்சிட முடியும்? அவர் என்ன செஞ்சிட முடியும்? அவர் வந்து ஓரளவு வந்து விசாரிச்சு உடனடியா ஒரு கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதியை உடனே நடவடிக்கை எடுக்க முடியுமா? அப்படி இல்லை, ஒரு ஸ்டண்ட். அது என்னன்னா தேர்தல் நெருங்கி வர காலத்துல பாலாஜி மேல வந்து ஒரு புகார் பப்ளிசிட்டி எல்லாருக்கும் தெரியப்படுத்துவாங்க, அவரோட இமேஜ் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல செய்யப்பட்ட உள்நோக்கம் கொண்ட செயலா தான் நாங்க இதை பாக்குறோம். அந்த அடிப்படையில அண்ணன் பாலாஜி வந்து தெளிவா நான் என்னென்ன முயற்சி எடுத்தேன், யாருக்கு அந்த கடிதம் கொடுத்தேன், எந்த அடிப்படையில் கேட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை தாண்டி நான் தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து அவங்கள்ட்ட ஏதாவது நான் மிஸ்பிகப் பண்ணியிருந்தேன், தவறு நடந்திருந்தேன்னா அவங்க காவல்துறை அணுகலாம், சட்டப்படி அதை சந்திக்க தயார்னு சொல்லிட்டாரு. இப்போ திருமாவளவன் இந்த வாட்டி, அதாவது அடுத்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இடம் கொடுக்க தயாரா இல்லை என்ற ஒரு வார்த்தை எங்கும் வெளிப்படையாக வரவில்லை. ஆனால் அது உள் கட்டமைப்பு ரீதியாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. நிறைய தகவலா பரவிட்டிருக்கு. அது அதிகாரப்பூர்வமான விஷயம் என்ன? இல்லை, அதாவது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இந்த பாலாஜி என்ன மேட்டர் விட்டுருவோம். பொதுவா இது வரைக்கும் அவர் வந்து கூட்டணி தொடர்பாக யார்ட்டையும் பேசல. சரிங்களா? அது நிறைய பேசுறாங்க, இத்தனை தொகுதி கேட்பாங்க, அத்தனை தொகுதி, அந்த மாதிரி எந்த விதமான பேச்சும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த சிந்தனைக்கே அவர் போயிருக்க மாட்டாரு. இப்ப நாளைக்கு நடக்க போற போராட்டத்தை பத்தி, ஆர்ப்பாட்டத்தை பத்தி இன்னைக்கு நைட்டு பேசுவாரு. சரிங்களா? அதுக்கு அடுத்த கட்ட கட்சியினுடைய நிர்வாகிகளை நைட்ல 12 மணிக்கு மேல நிர்வாகிகள் பட்டியல் வெளியே வந்துட்டு இருக்கும். அவர் கட்சி பணி, போராட்டம், ஆர்ப்பாட்டம் இதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாரே தவிர இந்த பேரம் பேசுறது, இந்த மாதிரி இது யார் நிப்பாட்டலாம், எந்த தொகுதி வாங்கலாங்கிற சிந்தனைக்கு போகவே மாட்டாரு. அதுக்கு தலைவர் சொன்ன விளக்கம் என்னன்னா, நான் வந்து பரீட்சைக்கு முதல் நாள் படிக்கிற மாணவன். நானு முதல் நாள் நைட்டு விடிய படிச்சு அடுத்த நாள் போய் நல்லபடியா ஈஸியா பாஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். நானு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி செட்டில் பண்ணி அந்த கால்குலேஷன் போட்டு படிக்கிற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் இல்லை. அதே மாதிரி என்னோட அரசியல் வாழ்க்கையிலையும் அந்த அன்னைக்கு நடக்கிற விஷயத்தை அன்னைக்கு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நினைக்கிற தலைவர் அவர். எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா திரும்ப திரும்ப சொல்றேன், விடுதலை சிறுத்தை கட்சி இத்தனை தொகுதி வாங்கிடணும், இந்தந்த தொகுதியெல்லாம் வாங்கிடணும், இந்த இவங்களெல்லாம் வேட்பாளர் நிறுத்தணுங்கிற மாதிரியான ஒரு அது முன்னேற்பாடான சிந்தனைக்கு ஒரு காலம் போகாது. தலைவர் இது வரைக்கும் போகவே இல்லை. இப்போ 4 பேர் நாங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வச்சிருக்கிறோம். அந்த 4 பேருக்கு திருப்பி சீட்டு கொடுக்க போறாரா, இல்லை 4 பேருக்குமே கொடுக்க போறது இல்லையா, இல்லை அதில் பகுதி கொடுத்து பகுதியை மாத்துறாரா? அது இந்த மாதிரியான சிந்தனைக்கு தலைவர் இது வரைக்கும் போகல. அது மாதிரியான அதிகாரப்பூர்வமான எந்த விதமான பேச்சுவார்த்தையோ ஒரு உயர்மட்ட குழு ஆலோசனையோ விடுதலை சிறுத்தை கட்சியில நடக்கவே இல்லை.
அதனால அந்த சிந்தனைக்கு அண்ணன் பாலாஜியும் போயிருக்க மாட்டாரு. இப்போ திமுகல வந்து உண்மையாலுமே விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை கட்சி இந்த முறை ஒதுக்கப்பட்டிருக்கு, அதற்கான பேச்சுவார்த்தை துவங்குச்சா இல்லையா? இல்ல. அதிகாரப்பூர்வமா மட்டுமில்ல, அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தையும் நடக்கல. ம். எல்லாம் யூகங்கள், கேசியங்கள், அனுமானங்கள் அப்படிதான் ஓடிட்டு இருக்கே தவிர ம். அந்த பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை. எங்க தலைவர் இப்ப டெல்லியில இருக்காரு. ம். வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவருக்கு பார்லிமெண்ட் இருக்குது. ம். அதுலதான் கவனமா இருப்பாரு. வந்ததுக்கு அப்புறம் இப்ப எங்க கட்சியோட மறுசீரமைப்பு வேலை வந்து வேகமா நடந்துகிட்டு இருக்கு. ம். அது பெரிய நெருக்கடியான வேலையா இருக்கு. பார்த்து அவரே பண்றாரு. ம். அதை யாரும் ஷேர் பண்ணிக்க முடியாத வேலை இருக்கு. ஏன்னா நாங்களும் அவரை தவிர யாரு சொன்னாலும் ஏத்துக்காத அளவுக்கு நாங்களும் பழகிட்டு இருக்கிறோம். ம். அவருக்கு நெருக்கடி கொடுப்போம், அவரை தூங்க விட மாட்டோம், அவரை சாப்பிட விட மாட்டோம், ம். பொழுதன்னைக்கு அவரே இடைஞ்சல் பண்ணுவோம். ம். ஆனா பொறுப்பாளரையும் அவரே அறிவிக்கணும்னு விரும்புவோம். இது நாங்களும் அப்படியே பழகிட்டோம். தலைவரும் அதே மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ம். 24 மணி நேரத்துல 18 மணி நேரத்துக்கு மேல எங்களோடய கிடக்குறாரு. ம். அந்த மிச்சம் இருக்கிற 6 மணி நேரமும் சேர்ந்தால தூங்குறது இல்ல. ம். 6.5 மணி நேரமா சேர்ந்து தூங்குற மாதிரியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவரு. ம். இந்த சிந்தனைக்கே அவர் போகல. இந்த சீட்டு இந்த பகுதியில வாங்கிடலாமா, அந்த பகுதியில வாங்கிடலாமா, ம். இத்தனை சீட்டு வாங்கிடலாமாங்கிறதுக்கே போகல. ஆனால் எங்களுடைய கட்சி வளர்ந்திருக்கு. ம். மக்கள்கிட்ட எங்களுடைய வாக்கு வங்கி அதிகமா இருக்கு. அப்ப எங்களுடைய தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. ம். இதையெல்லாம் நாங்க வச்சு நாங்க இரட்டை இலக்கத்துல ம். தொகுதி வாங்கணுங்கிறத கோரிக்கையா வந்து வச்சிருக்கிறோம். திரும்ப சொல்றோம். ம். முன்னணி நிர்வாகிகள் சொல்றோம், தலைவர்கிட்டையும் சொல்றோம், ம். உங்களை மாதிரி ஊடகங்கள்ட்டையும் சொல்றோம். ம். இது எல்லாத்தையும் உள்வாங்கி தலைவர் போய் பேசுவாரு. அங்க பேசுற இடத்துல ம். அங்க ஒரு பேச்சுவார்த்தை குழு ஒண்ணு போடுவாங்க. ம். அவங்கள்ட்ட அந்த நேரத்துக்கு எது சரி அப்படின்னு தோணுதோ அந்த முடிவை தலைவர் எங்க அண்ணன் திரும்ப எடுப்பாரு. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு அது விஷயம் இல்லை. இன்னும் சொல்ல போனா தேர்தலே வேண்டாம்னு சொன்னா கூட, இந்த நிமிஷம் சொன்னா கூட நாங்க அதுக்கு தயாராயிடுவோம். இல்ல தனித்து தான் போட்டி அப்படின்னு சொன்னா கூட நாங்க தயாராயிடுவோம். அது ஒரு விஷயமே இல்லை எங்களுக்கு. தேர்தல் எங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை. அந்த வெற்றி தோல்வி எங்களை எந்த வகையிலும் பாதிக்கவும் செய்யாது, சந்தோஷம் படுத்தாது. எங்க இலக்கே வேற. நாங்க ஒரு சமூக நீதி இயக்கம். அந்த அடிப்படையில் பாடுபடுறோம். எங்க மக்கள் அரசியல்படுத்த நாங்க வந்து களத்தில் நிற்கிறாரு. அவருடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாரு. 35 ஆண்டு கால வாழ்க்கையில 25 ஆண்டு காலம் தேர்தல் அரசியல் இருக்கிறோம். நிறைய சமரசம் பண்ணியிருக்கிறோம். இந்த தொகுதி எண்ணிக்கைலாம் எங்களுக்கு வந்து பெரிய வருத்தங்கள் இருந்தா கூட எது நல்லது, எது நாட்டுக்கு நல்லது, எது நாட்டுக்கு கேடு, யாரு ஆட்சிக்கு வரணுங்கிறத விட யார் வந்துடக்கூடாது அப்படிங்கிற தெளிவாகி நாங்க சமரசமாகி தான் நாங்க கையெழுத்து போட்டிருக்கிறோம். இப்பவும் வந்து அவர் என்ன முடிவெடுத்தாலும் அது வந்து தேச நலன், கட்சி நலன், அதெல்லாம் மையத்தில் வச்சு தான் அவர் அந்த முடிவெடுப்பாரு. அதை நாங்கள் முழு மனசை ஏற்றுக்குவோம். இப்போ தாவேக்காவை தொடர்ந்து விமர்சனம் செய்கிறது அதிமுக அப்படின்ற ஒரு சூழல் வந்திருக்கு. இதற்கு முன்னாடி அதாவது மோடி வந்து தமிழ்நாட்டில் இறங்கி கூட்டணிகள் அறிவித்த பிறகு இப்போது அரசியல் செய்ய அதிமுக தாவேக்கா கிட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி இல்லை. முதல்ல வந்து அதிமுக பெரிய அளவில் தாக்குதல் நடத்தாமல் இருந்தது இவங்க தான். யாரு? தாவேக்கா தான். அவங்க எங்களோட எதிரி. ரெண்டு விஷயம் சொன்னாங்க. கொள்கை எதிரி, அரசியல் எதிரி சொன்னாங்க. ஆனா அரசியல் எதிரியா சொன்ன திமுகவை வந்து அவங்க கடுமையா தாக்குனாங்க. எதை செஞ்சாலும் வந்து தனிநபர் தாக்குதல, அதாவது கருணாநிதி அவர்களோட குடும்பத்தை, ஸ்டாலினோட குடும்பத்தை, அந்த குடும்ப ஆட்சியை, மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பிரேம்கள் நிப்பாட்டி பேசினாங்களே தவிர கொள்கை சார்ந்த ஒரு விஷயமாவோ இஷ்யூ பேசிஸ்ல கூட அவங்க வந்து அட்டாக் பண்ணல. கடுமையான தாக்குதல் நடத்தினாங்க. யார்? திமுக மேல. பாஜக மேலேயுமே அவர் சாப்பிட்றாங்க பார்த்தாங்க, அதிமுக மேலேயும் அவர் சாப்பிட்றாங்க பார்த்தாங்க. இந்த கேள்வி ஊடகங்கள் மேல மற்ற கட்சிகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்ததுனால இப்ப அவங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல கண்டிப்பா நம்ம வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்று நம்ம சொல்லி அரசியலுக்கு வந்ததுனால அதிமுகவை நம்ம எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு உணர்ந்து இப்ப சமீப காலமா அவங்க தான் அதிமுக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு எதிர்வினையாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க எடப்பாடி தலைமையிலான அதிமுக. இதை வந்து நம்ம வந்து தேர்தல் கால முதல்ல தான் எடுத்துக்க முடியுமே தவிர வருங்காலங்கள் இது நீடிக்குமா எப்படிங்கிறது தெரியல. தாவேக்காவை பொறுத்தவரை இந்த தேர்தல் அவங்க யாரு, அவங்களுடைய அரசியல் தகுதி என்ன, மக்கள் செல்வாக்கு என்ன அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கான ஒரு பரீட்சார்த்தமான முடிவு தான். 2020 தேர்தலுக்கு அப்புறம் தான் நம்ம தாவேக்கா பத்தி விமர்சனத்துக்கு போக முடியும். 234 தொகுதிகள், அதாவது திமுக எப்போவுமே அவங்களுக்கு தேவையான தொகுதிகளை நிலைநிறுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மிச்சம் இருக்கிறத கூட்டணி கட்சிகளுக்கு தந்தது வழக்கம். இந்த முறை தாவேக்கா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அலை அப்படின்னு தான் எல்லா மக்கள் மத்தியில் பேசப்படுறதை நான் சொல்கிறேன். ஒரு அலை அப்படின்னு இருக்கிறதுனால தொங்கு சட்டசபை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் பலர் முன்வைக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, யூகங்களுக்கு அடிப்படையில் நம்ம பேச முடியாது. என்னை பொறுத்தவரை எங்களோட பார்வை என்னன்னா, தாவேக்காவை பற்றின மிகைப்படுத்தப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நான் ஊடகங்கள் தான் அதில் பெரிய லெவலில் பங்களிப்பு செஞ்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். நான் இப்போ சமீபத்தில் நேற்றால முதல் நாள் செங்கோட்டையன் சொல்ற 42% உறுதியாயிடுச்சு. யாருக்கு? தாவேக்காவுக்கு 42% உறுதியாயிடுச்சு அப்படின்னா எதுல 42%? 100%ங்கிறது வாக்காளர் பட்டியல் இல்லையா, இல்ல வாக்கு செலுத்துறவங்க பட்டியல் இல்லையா? அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும். 100% இருக்கிற ஓட்டுல
60% 62% வாக்காளர்களே முதல்ல வந்து போல் பண்ணுவாங்க, வாக்களிப்பாங்க. இப்ப அந்த 62% போல் பண்ணதை 100% எடுத்து அதுல 42 சொல்றாரா, இல்ல ஒட்டுமொத்தமா இருக்கிற 40% நாங்களே இருக்கிறோம்னு சொல்ல வராரா? செங்கோட்டையனோட பேச்சு ஒரு தெளிவா இல்ல. அவரு போல் பண்ற அல்லது வாக்களித்த மக்கள்ல 42% மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு சொல்லியாச்சு அப்படின்னா, திமுகவுக்கு வேலை இல்லை, அதிமுகவுக்கு வேலை இல்லை, விசிகாவுக்கு வேலை இல்லை. இது வந்து மிகப்படுத்தப்பட்ட அல்லது வந்து ஒரு புரிதலற்ற ஒரு பேச்சாதான். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாட்டை வந்து தண்ணிக்குள்ள போட்டு வெள்ளை பேசுறான்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, தண்ணிக்குள்ள படுத்துருக்கிற மாட்டை வந்து பாக்குறப்ப பசுமாடு, அது காளமாடா பசுமாடா நமக்கு தெரியாது. அது எழுந்து நின்னதுக்கு அப்புறம் தான் மடி இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியும். அப்பதான் சினையா இருக்குதா, அது கண்ணுக்குட்டி போட்ட மாடான்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அதை பத்தி மதிப்பீடு போட முடியுது. பால் கறக்குமா, பால் கறக்காதா, எத்தனை லிட்டர் பால் கறக்கும் அப்படிங்கிறலாம் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பேச முடியும். இது தண்ணிக்குள்ள போட்டுருக்கிற மாடை வந்து படுத்துருக்கிற மாட்டை வேலை பேசுற மாதிரியும், அத்தைக்கு மீசை முளைச்சா என்ன அப்படிங்கிற மாதிரியா இருக்கு. மீசை முளைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களை சித்தின்னு கூப்பிடுறதா, இல்ல மாமானுக்கு கூப்பிடுறதா, சித்தப்பானுக்கு கூப்பிடுறதா, அதுக்கப்புறம் தான். இது வந்து கேசியங்கள் யூகங்கள் அடிப்படைப்பட்ட மிகப்படுத்தப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஊடகங்களும் தவகவோட தலைவரான விஜய்க்கும் அவர் சார்ந்திருக்கிற திடீர் அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, ஆதவ அர்ஜுன் மாதிரியான, அருண்குமார் மாதிரியான, நிர்மல்குமார் மாதிரியான ஆள்களா இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு கள அரசியல் எப்பவுமே தெரியாது. அவங்களோட பேச்சு வந்து யதார்த்தத்துக்கு மீறிய பேச்சா இருக்கு. அது அது வந்து செல்லாது அப்படிங்கிறது எங்களோட பார்வை. 2026 தேர்தல் தான் அதுக்கு விடை சொல்லும். ஆதவ அர்ஜுன் சொல்றீங்க. ஆதவ அர்ஜுன் எங்க இருந்து போனாரு? தாய் கழகமே வந்து அவருக்கு வந்து விசிகா அப்படின்றது தான் வந்து உண்மை. அங்க இருந்து தான் அங்க போயிருக்காரு. அப்போ அரசியல் தெரியாதது தான் இங்க விசிகாலையும் அவர் ஆதவ அர்ஜுனை வச்சிருந்தீங்களா? இல்ல, அவருக்கு தாய் கழகம் விசிகான்னு சொல்லாதீங்க. அவர் திமுக இருந்தா சொல்றாரு. திமுக வந்து வெற்றிக்கு நான் தான் வந்து அவங்க ஆளுங்கட்சி ஆகிறதுக்கு நான் தான் காரணமா இருந்தேன், நான் தான் உழைச்சேன், நான் தான் வந்து வியூக வகுப்பாளராக இருந்து எல்லாத்தையும் உருவாக்குனேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இல்ல, நான் கட்சி ரீதியா சொல்றேன். அவர் வந்து ஒரு கட்சியில பொறுப்பா இருந்தவர் வந்து விசிகா தான் முதல். அவரு நான் ஒத்துக்கிறேன். எங்களோட தாய் கழகமா சொல்லிட்டு போட்டோம். எங்க தலைவர் கொள்கை ஆசன்னு சொல்றாரு, அது இருக்கட்டும். அப்படி இருந்தவர் விசிகால இருக்காம போனதுக்கு காரணமே புரிதல் இல்லாத விஷயம் தான் சொல்றேன். எங்களோட தலைவரை வந்து சரியா புரிஞ்சுக்கலன்னு நான் சொல்ல வரேன். நான் அவரோட பார்வையில அவர்கிட்ட எளிதில் பழகிறவராகவும், தோல்ல கை போட்டுருக்கிறாராகவும், கூட பிறந்த அண்ணன் தம்பிட்ட பழகிற மாதிரி பழகுனால அவரோட மதிப்பீடு தவறா போச்சு. யாரை பத்தின மதிப்பீடு, டாக்டர் தொல் திருமாவளவன் பற்றின மதிப்பீடு ஆதவர்ஜனுக்கு தவறா போச்சு. இப்ப வரைக்கும் புரியல. இப்ப ரொம்ப பேசுறாரு, திமுகவோட அடையாள செயல்படுறான்னு சொல்றாரு. நீங்களும் 10-20 பேர் தான் இருக்கிறீங்க, மொத்த பேர் வந்துட்டாங்கன்னு சொல்றாரு. இது வந்து ஒரு ஆணவமான பேச்சு, அறிவு சார்ந்த பேச்சா நான் இதை பார்க்க முடியல. அதுக்கு என்ன காரணம்னா, அவருக்கு வந்து எதுவுமே வந்து ஒரு உழைச்சி, இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் போடுற சட்டையில இருந்து, நான் போடுற செப்பல்ல இருந்து, நான் வச்சிருக்க கார்ல இருந்து, நான் கட்டின வீடு வரைக்கும் நான் உழைச்சது. எனக்கு தெரியும், அந்த வலியும் தெரியும், அந்த அந்த அதனோட பலனும் தெரியும். நான் பாக்குற விதத்துக்கும் இப்ப என் பையனுக்கு அது தெரியாது. என் பையனுக்கு அது தெரியாது. அவன் பிறக்கும் போதே அவனுக்கு வசதி இருக்கு. கார்ல ஏறி போறான், நினைச்ச உடனே ட்ரெஸ் வாங்குறான், அப்பா ஜிபே பண்ணுங்கன்றான். அது நம்பரா தெரியுது, அவனுக்கு பணமா தெரியல. எனக்கு அது வந்து பணமா தெரியும், அது ரத்தமா தெரியும். நான் ஒவ்வொரு கிராமமா சேர்த்து வச்சு என் பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன். என்னோட பார்வையும் என் பையனோட பார்வை மாறும். அதே மாதிரி தான் ஆதவர்ஜுனாவோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆதவர்ஜுனாவுக்கு தெரியல. அவரு குறுக்கு வழியில வந்து திடீர்னு போயிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாரு, ஒரு பெரிய கோடீஸ்வரன் பொண்ணை கல்யாணம் பண்றாரு. இவருக்கு ஒரு பெரிய அந்தஸ்து வருது, ஒரு விளையாட்டு துறை சார்ந்த மிக உயரிய பொறுப்பு கிடைக்குது. அந்த காசை வச்சு ஒரு செட்டப் பண்றாரு. இவர் பெரிய அரசியல் ஞானி எல்லாம் கிடையாது, கல அரசியல் அவருக்கு தெரியாது. எங்கிட்ட வரும்போதே அவர் தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்குனாரு. வெள்ளம் சென்னை மாநாட்டை இதை இவரே நடத்தி கொடுத்த மாதிரியான ஒரு தோட்டத்தை உருவாக்க பார்த்தாரு. அது அப்படி இல்லை. நாங்க உயிரை கொடுத்து உழைச்சோம். எங்க தொண்டர்கள் வந்து காசு பங்களிப்பு கொடுத்தோம். நாங்க ஊரா போய் உட்கார்ந்து எந்த வண்டியில யார் யார் வராங்க, இது மகேந்திரா டூரிஸ்ட் அப்படின்னா அந்த டூரிஸ்டுக்கு யார் டிரைவரு, அதுல போற ஜென்ஸ் யாரு, லேடிஸ் யாரு, அவங்க நம்பர் என்ன, அவங்களுக்கு தண்ணி பாட்டில் வச்சோமா, பிரியாணி பாட்டில் வச்சோமா, திரும்பி வரும்போது வந்து லெமன் ரைஸ் பாட்டில் வச்சோமான்ற வரைக்கும் பார்த்து அந்த வண்டி நம்பரோட எழுதி தலைவர்கிட்ட ஒப்படைச்சு நாங்க வந்து அந்த மாநாட்டை நடத்தினோம். ஒரு மாநாட்டோட வெற்றிங்கிறது நீங்க மேடை போடுறதும், அந்த சேர் போடுறதும், அங்க அந்த மைக் செட் கட்டுறதும் இல்ல, மக்களை திரட்டணும். திருமாங்கிற மக்கள் சக்தி திரண்ட கூட்டம் தான் அந்த 5 லட்சம் பேர், 7 லட்சம் பேர், 10 லட்சம் பேர். நீங்க வந்து மேடை போடுறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, கல்யாணத்தை நடத்துறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, கொட்டை போடுற நிறைய பேர் இருக்காங்க, சமையல்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரியான ஒரு ஆளு தான் அவரு. தவிர அவர் அந்த என்ன எதை வச்சு தலைவர் மிகப்பெரிய இடத்தை கொடுத்தாரு. அவர் என்ன பார்வை பார்த்தாரு, ஒரு நான் தலித், கண்டிப்பா ஒரு படிச்சவர், ஒரு அரசியல் வியூகம் தெரிஞ்ச ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு இயக்கம் வச்சிருக்காரு. நம்முடைய கட்சிக்கு இது பயன்படும். அவர் பேசுறாரு, அம்பேத்கரை பத்தி பேசுறாரு, அவர் காந்தி என்னோட தலைவருங்கிறாரு, நான் புரிதலோட வந்தேன்னு சொல்றாரு. அதை நம்பி அவருக்கு மிக உயர்ந்த பொறுப்பு கொடுத்தாரு. அவரை பெரிய லெவல்ல அவர் வந்து அழகுபடுத்தி பார்த்தாரு. ஆனா தலைவருக்கு மீறிய பேச்சு, இவரோட தலைவரோட வாய்ஸா இவர் பேச ஆரம்பிச்சாரு. அது எப்படி செல்லுபடி ஆகும்?
அவரோட பயணம் பண்ண 25 வருஷம் பயணம் பண்ணவங்களாம் அமைதியா இருக்கிறாங்க. நீ நேற்று வந்த உனக்கு அது புரிதல் இல்லாததான். இப்ப திரும்ப அதுக்கு தான் சொல்ல வரேன். ஆதவர்த்தின் ஒரு புரிதல் இல்லாத ஒரு அரைவேக்காட்டுத்தனமான அரசியல்வாதிங்கிறது தான் நான் வந்து என்னோட கருத்து. இப்ப போய் அங்க இருக்கார் இல்லையா, இப்ப அங்கேயும் செயல்படாத தானே இருக்கு. கரூர்ல வந்து சம்பவம் நடந்து போச்சு. நம்ம அந்த உள்ள போக வேண்டாம். ஒரு துன்பவியல் சம்பவம் நடந்து போச்சு. 41 உயிர் வந்து பலியாயிடுச்சு. அந்த இடத்துக்கு போறதுக்கு அங்க நின்று பேசுறதுக்கு யார் உங்களை தடுத்தது? அவரு அரசியல் அனுபவம் இல்லை. யாருக்கு? விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லை. பத்திரிகையாளர் கூட்டு கேட்கறாங்க, சார் 41 பேர் இறந்தாங்க சார், 41 பேர் இறந்தாங்க சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. திரும்பி பார்க்காம போறாரு. இப்ப பாவமா இருந்துச்சு. ஒரு ஸ்கூல் பையன் வந்து வாத்தியாரை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி தான் ஓடிட்டு இருந்தாரு அவரு. உண்மையிலே எனக்கு பாவமா தான் இருந்துச்சு. அவருக்கு அது சரி, எல்லாம் தெரிஞ்சவன்னு சொல்ற, நீ தான் வந்து திமுக ஆட்சியில் அமர வச்சேன்னு சொல்ற, பிசிகாவை அடுத்து வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எங்க அண்ணன் திரும்ப வந்து முதலமைச்சர் ஆக்குன்னு சொன்னேன், துணை முதலமைச்சர் ஆக்குன்னு சொன்னேன், தலித் சக்திகளை வந்து வீணாக்குறாங்க, அந்த அதிகாரத்தை நோக்கி நான் நகர்த்துவேன்னு சொல்லி பேசுற நீ, இப்போ வந்து அந்த தலித் அரசியல் என்னாச்சு, அந்த தலித் தலைமை என்னாச்சு, தலித் முதல்வர் என்னாச்சு, தலித்தோட துணை முதல்வருக்கு அந்த கோரிக்கை என்னாச்சு? இப்ப என்ன விஷயம் தெரியுதுன்னா, நீ ஒன்ன முன்னிலைப்படுத்தி ஒன்ன விளம்பரப்படுத்தி போக்கஸ் பண்றதுக்கு இது ஒரு நோய், இது ஒரு மனப்பிறழ்வு. இது செல்லுபடி ஆகாது. இது நீங்க வந்து முதலமைச்சரை பார்த்து ஒருமையில பேசுறதோ, துணை முதல்வரை பார்த்து மிரட்டுறதோ, இது வந்து சேகர்பாபு நேற்று பேட்டில் சேகர்பாபு வீட்டுக்கு ஆட்கள் வராங்க, இளைஞர் வருவாங்க. இது இன்டைரக்டா பேசுறது. இது அப்பட்டமான புரிதலற்ற, மெச்சூரிட்டி இல்லாத, முதிர்ச்சி இல்லாத ஒரு பேச்சு. இது வந்து அரசியல்வாதிகளுக்கு இது வந்து இருக்கக்கூடாது. அரசியல்லையே ரொம்ப முக்கியம் பொறுமை, சகிப்புத்தன்மை, அரவணைச்சு பறக்கணும். இது இல்லாத நீங்க அரசியல் தலைவர் இருக்கவே முடியாது. அதுக்கு உதாரணம் எங்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான். அவர்கிட்ட என்ன அரசியல் கத்துக்கிட்டாரு? திரும்ப திரும்ப சொல்றேன், எங்களுடைய தலைவரையும் எங்களுடைய கட்சியும் அவர் ஒரு புள்ளி கூட புரிஞ்சுக்கல. அதனாலதான் அவர் இருக்க முடியல. நாங்க நீக்கல அவரை. அவர் நடவடிக்கை எடுத்தோம். அவரை வந்து இப்படி நடக்கக்கூடாது, இது கட்சி பிரேம்கள் நிக்கணும், நீங்க இப்படிதான் பேசணும், தலைமைக்கு நெருக்கடி தர மாதிரியான வார்த்தைகள் பேசக்கூடாது, கூட்டணிக்கு நெருக்கடி தர மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாது, கட்சியோட தலைமையோட கருத்தோட இசைந்து பேச கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நடவடிக்கை எடுத்தோம். ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தோம். ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டா அவர் என்ன பண்ணிருக்கணும்? அந்த நடவடிக்கையில வந்து அதை சரி பண்றதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கணும், இல்ல மன்னிப்பு கேட்டிருக்கணும், சரியா இயங்குவோன்னு சொல்லிருக்கணும். அடுத்த நாள் ரிவர்க் பண்ணிருப்பாரு, சரி பண்ணிருப்பாரு. அவர் உடனடியாக என்ன பண்றாரு? நான் விளைவிக்கிறேன்றாரு. இப்ப எங்க போயிட்டாரு? அங்க போய் எவ்வளவு நாள் இருப்பாருன்றீங்க? இருக்க முடியாது. எப்பவுமே ஒரு கட்சியோ இயக்கமோ குடும்பமோ யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அவங்கவுங்க அங்கங்க இருக்கணும். எந்த பொருள் எங்க பேசணுமோ அங்க பேசணும். எப்பொருள் யார் யார் வை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த வகையில அண்ணன் சகோதரர் வந்து இன்னும் பக்குவப்படணும். இது ஒரு அறிவுரையா கூட நான் சொல்றேன். நான் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு 2 காரணங்கள் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இப்போ வந்து 2 கூட்டணி. ஒன்று இந்தியா கூட்டணி, தேசிய அளவில், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில் தமிழ்நாட்டு அளவில். இந்த கூட்டணி கடந்த காலங்களில் 2-3 தேர்தலை வந்து தொடர்ச்சியா அப்படியே பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எந்த பிரிவினையும் இல்லை, அவங்ககிட்ட கொள்கை சமரசம் இல்லை, அப்படியே இருக்கிறாங்க. எந்த விதமான, அதாவது முரண்பட்டு போராட்டத்தில் பேசினா கொண்ட கூட வலுவான கூட்டணி, கட்டமைக்கப்பட்ட கூட்டணி, பிரிவில்லாத கூட்டணிங்கிறது வந்து இந்த கூட்டணி, திமுக தலைமையில கூட்டணி. 2வது இப்ப சமீப காலமா கட்டமைக்கப்பட்டிருக்கிற முரண்பாடுகள்ட்ட மொத்த உருவமா இருக்கிற அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி அப்படின்னு நான் சொல்றேன். பாஜக தலைமையில கூட்டணின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த முடிவுக்கு அவங்க வரல. இப்ப யார் முதலமைச்சர்னு கேட்டா நாங்க தான் முதலமைச்சர் எடப்பாடி சொல்றாரு. அவரு வந்து என்டிஏ கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லாம அவங்க கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு. அவங்க இன்னொரு கூட்டணியாவே ஃபார்ம் ஆகல. அவங்களுக்குள்ள வந்து இதுதான், நான் தான் கூட்டணி தலைவர், நான் தான் ஆட்சி அமைப்பேன், எனக்கு கீழே தான் நீங்க இருக்கணுங்கிற அந்த முடிவை கூட சொல்ல முடியாத தலைமை இருக்கு. இன்றைக்கு நான் வரும்போது ஒரு பேட்டி பார்த்தேன், தினகரன் பேசுறாரு, நான் எடப்பாடி பழனிசாமி ஓட்டு கேட்பேன்னு எப்ப சொன்னேன்? அவருக்கு நான் வாக்கு கேட்பேன்னு எப்ப சொன்னேன்? அப்படி நான் சொன்னேன், கட்சிக்காரன் ஒத்துக்கோனா? நான் அப்படி சொல்ல. என்டிஏ கூட்டணி தலைவர்களை ஆதரிச்சு நான் பேசுவேன், தேவைப்பட்டால் நான் வந்து கூடுறங்கள் நான் பேசுவேன்னு சொன்னேனே தவிர நான் அப்படி சொல்லலைங்கிறாரு. ஏன் அப்படி சொல்லுனா, அப்படி பேசுனா அதை அவங்க தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்களாம். அப்ப எடப்பாடியை முதலமைச்சரா ஏத்துக்கிறதுக்கோ இல்ல அவர் தான் முதலமைச்சரா சொல்றதே ஏத்துக்க முடியாத ஒரு தலைவர் வந்து அவரோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்ற அமித்ஷா வந்து பேசிட்டு போகும்போது அதை கை கட்டி பாக்குற, அதை ஒத்துக்கிற அளவுக்கு தான் எடப்பாடி இருக்கிறாரு. இவங்கள்ட்ட ஒரு கொள்கை புரிதலும் இல்ல, ஒரு நிர்வாக புரிதலும் இல்ல. இவங்க எப்படி தேர்தல் காலத்துல வந்து எதிரியா நிக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பும் இல்லை. அதை தாண்டி
விஜய் வந்து இப்போ வந்து களத்தில் வந்திருக்கிறாரு. அவர் ஒரு கவர்ச்சி இருக்கு. அவர் வாக்கு வங்கி வாங்குவார். அவருடைய வாக்கு வந்து எங்களுக்கு எதிரான வாக்குகளை தான் அவர் வாங்குவார். அவர் அறிவிச்சிருக்காரு. எங்களுடைய ஆதரவாளர்கள் வாக்கு போட வழி இல்லை. எங்க திமுக வந்து எதிரின்னு சொல்லிட்டாரு. அப்போ எதிரி வந்து அவர் ஓட்டு போட மாட்டார். எங்களுடைய எதிரிக்கு எதிரி தான் ஓட்டு போடுவாங்க. அப்ப எங்களுடைய எதிரிக்கு எதிரின்னா அதிமுக தலைமையில இருக்கிறவங்க தான் எங்களுடைய எதிரிகள். அவங்களோட ஓட்டை அவர் பிரிச்சா அது எங்களுக்கு நஷ்டம் இல்லை, லாபம் தான். ஆக இந்த தேர்தல் கணக்கு எங்க நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இன்னொருத்தர் சீமான் ஒருத்தர் இருக்காரு. அவர் காலங்காலமா தனிச்சு போட்டிடுவேன். எனக்கு வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை. நான் வந்து கிளீனா என்ன எனக்கு வேணுமோ அதை நான் வாங்கிக்கிடுவேன், கொடுத்துக்கிடுவேன். எனக்கு யார்கிட்ட பேசணும் அங்கே பேசிக்கிடுவேன். எனக்கு நிரந்தரமான ஒரு பயிற்சியும் இல்லை, நிரந்தரமான கொள்கையும் இல்லை. நான் பெரியாரை தூக்கியும் பேசுவேன், பெரியாரை கேவலப்படுத்தியும் பேசுவேன், நான் RSS ஆகவும் பேசுவேன், நான் பிஜேபி ஆகவும் பேசுவேங்கிற லெவலில் அவர் வந்து மிகப்பெரிய அரசியல்வாதி, புதிய அரசியல்வாதியா அவர் களத்தில் நிற்கிறாரு. அது வந்து ஒரு வாயை வச்சு அரசியல் பண்ற லெவலில் அவர் இருக்கிறார். அவர் ஒரு ஓட்டு வச்சிருக்கிறாரு. இப்ப அவர் ஓட்டு தான் விஜய்க்கு போகும், அதிமுக ஓட்டு தான் விஜய்க்கு போகும். நாங்க சாலிடா இருக்கிறோம். எங்கள்கிட்ட பிரிவுபடாத பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அதுவே வெற்றிக்கு போதுமானதுக்கு மேல இருக்கிறதுனால 200 தொகுதிக்கு மேல நாங்க வந்து உறுதியாக நாங்கள் ஜெயிப்போங்கிறத நாங்கள் நம்புறோம். பல வேலைக்கு நடுவில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த களத்திற்கு வந்து பல தகவல்களை எளிமையாக கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றிண்ணே.